உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. லக்னத்துக்கு 9ஆம் பாவகம் நல்லபடியா இருக்கணும். அதுதான் தாய் தகப்பனார் நல்ல தகப்பனார் அமையறதுக்கும் தகப்பனார் வழியில எல்லாம் அமையறதுக்கும் 9ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். நான் வந்து இல்ல நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு. அவர் வந்து இல்ல அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்ல, உங்களுக்கு என்ஜினியரிங் அந்த மாதிரிதான் நீங்க போகணும். நான் வந்து என்னன்னா ரொம்ப இவருக்கு ஜோதிடம் பத்தி ஒன்றும் தெரியல, வேஸ்ட். எங்க அம்மாட்ட சொல்றேன், மதம் மாறுவது என்பது அந்த ராகு தான் அதுக்கு காரணம். இந்த மதம் மாற்றம், வேறு மதத்தினரை அறிமுகப்படுத்துறது, இதெல்லாம் அந்த ராகு தசையில நடக்கிற ஒரு விஷயம் தான். கிறிஸ்துவ மதத்துல இருந்து நான் வெளியே வந்து மறுபடியும் நம்ம இந்து மதத்திலேயே, ஏன்னா அந்த தேடல் நிக்கவே இல்லை. அந்த ஒரு தேடல் வரவே நான் இந்து மதத்துக்கு மறுபடியும் நம்ம மதத்துல, ஏன்னா அங்க விலை கிடைக்கல. குருதாசை பிறந்துதான் அந்த பாதி வெளிச்சத்துக்கு வந்தேன். மகாபரிவா வந்து இன்னும் நல்லா எனக்கு வாழ்க்கையோட பல விஷயங்கள் புரிஞ்சது. எந்த ஒரு ஜோதிடனும் 100% மார்க்ஸ் கொடுக்க முடியறது இல்ல. ஒருத்தர் கேட்டீங்கன்னா 60% சொல்லுவாங்க, சில பேர் கேட்டீங்கன்னா 70% வரைக்கும் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளோத்தையும் கணக்கிட வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறோம். நம்ம இசை பேசுறதுனால சுக்கிரன் சந்திரன் காரகர்கள், இசைக்கு காரகர்கள். ஏன்னா மனம் சம்பந்தப்பட்டவர் சந்திரன், கலைக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கிரன். இப்ப பங்குச்சந்தையில இறங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதகத்துல என்ன வலுவா இருக்கணும்? 6ஆம் இடம் 8ஆம் இடம், 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலுத்தாலே பங்குச்சந்தையில தைரியமா நுழையலாம். நீங்க ஆக்சுவலா இடையில ஜோதிடம் வந்து ஜாதகமும் பார்த்துட்டு இருந்தீங்க கொஞ்சம் பேர், கிட்டத்தட்ட 1000 பேருக்கு பார்த்துட்டேன் அந்த 2 வருடத்துல. இப்போ ஒண்ணு பண்றேன், நான் போய் சனியை போய் வழிபட்டு வந்தேன். அவர் வந்து பிரைப் எடுத்துக்க போறவரா அவர் சனி? அவர் என்ன மனிதரா? அவர் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணு அப்படின்ற பேர்ல சரி கொடுங்க பரிகாரம் அப்படின்னு வாங்கி வச்சுட்டு, அவர் சனி வந்து அவர் பாக்கெட்ல வச்சுட்டு சரி கொடுத்து வாங்கி, அவர் மனிதர் இல்ல. பரிகாரம் என்பது ஜோதிடத்தில் இருக்கு, ஆனா புரிதல் வேற மாதிரியா இருக்கு மக்களிடையே. பரிகாரம் என்பது நம் கோயிலுக்கு போனால் நமக்கு வந்து வரப்போகும் கஷ்டமோ நஷ்டமோ வராது என்ற நம்பிக்கையில போகாதீங்க. சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு ஏன் இந்த மாற்றம் நிகழுது அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதில்லை. ஒரு பரந்த அனுபவத்துக்கு அப்புறம் அதை பற்றின ஒரு புரிதல் ஏற்படுது, அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். குறிப்பாக வந்து ஜோதிடம்ங்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றின புரிதலை நமக்கு தரக்கூடிய ஒரு ஞானம்தான். அந்த ஞானம் கைவரப்பற்றவர்கள் ரொம்ப குறைவானவர்கள். அப்படி அவர்களில் ஒருத்தர் தான் நாம் இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். அவர் தான் மிஸ்டர் ஜோஷ்வா ஸ்ரீதர், மியூசிக் டைரக்டர், ரொம்ப பாப்புலரானவர். காதல்ங்கிற திரைப்படம் ரொம்ப சூப்பர் ஹிட் மூவி, அதில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த அற்புதமான மியூசிக் டைரக்டரை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ணுறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக உங்களுடைய ஜேர்னி போயிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திச்சுக்கிட்டே வந்திருக்கிறீங்க. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு தேடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தடவை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அது எந்த காலகட்டம் சார்? முதல்ல இந்த மாற்றம்னு சொன்னீங்க இல்லைங்களா? மாற்றம் அப்படின்றது நம்ம கர்ம வினை தான், பூர்வ ஜென்மத்துக்கு கர்ம வினை தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமையிறது. இசை ஆர்வம் எனக்கு சிறு வயதிலே இருந்தது. அந்த நம்மளே அறியாம நமக்கு தெரியறது, அதுவே எனக்கு ஒரு வியப்பா இருக்கும். இது இப்போ நம்ம இசை குடும்பத்துல பிறக்கல, இசை சம்பந்தப்பட்டவங்களும் சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது. அது ஒரு எனக்கே ஒரு வியப்பு இருந்தது. ஆனா இத எனக்கு வெளிப்படுத்திக்க தெரியல எப்படி. ஆனா உள்ள ஒரு உணர்வு சொல்றது சங்கீதம், அந்த இசை அப்படின்ற அந்த நாட்டம், அதுலயே தான் மனசு இருக்கு. ஒரு இன்பம் இல்ல, மகிழ்ச்சி கிடையாது. எப்பவுமே ஒரு துன்பத்திலையும் துயரத்திலையும் தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். அப்படின்னும் போது இது எங்க இப்ப வெளிச்சம்ன்றது எங்க இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு அந்த சிறு வயதுலயே அந்த தேடல் இருந்ததுனால ஒன்னொன்னா அதுக்கு இசை தான் ஆரம்பம். அந்த இசை பயணம் தொடர்ந்தது. ஆனாலும் அந்த ஆன்மீக எண்ணங்களும் எப்பவுமே கூடவே வரும். அது ஜோதிடத்துல பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.
9ஆம் பாவகம், லக்னத்துக்கு 9ஆம் பாவகம் நல்லபடியா இருக்கணும். அதுதான் தாய் தகப்பனார் நல்ல தகப்பனார் அமையறதுக்கும் தகப்பனார் வழியில எல்லாம் அமையறதுக்கும் 9ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். ஜோதிடம் அப்படின்றது எப்போ அறிமுகம்னா, சிறு வயதுல எங்க அம்மா வந்து எங்க அம்மான்னு சொல்லுவோம், எங்க அம்மாவோட தாயார். அவங்க எங்க அம்மான்னு சொல்லி நாங்க ஒரு குழந்தைங்க 2 பேர் ஒரு ஜோதிடர்கிட்ட அழைச்சின்னு போறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப, அது எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஜோதிடம் அப்படின்றதுக்கு அறிமுகம். புரியுது. ஒருத்தர்கிட்ட அழைச்சின்னு போறாங்க. அவர்கிட்ட நான் கேட்குறேன், அந்த சின்ன பையன் கேட்குறேன், எனக்கு நான் பெரியவனானா என்ன இது, நான் மியூசிக்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா நான் கேட்குறேன். எங்க அம்மா வந்து அப்போ கூட சும்மா இரு அப்படின்னாங்க. நான் வந்து இல்லை நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும், சொல்லுங்க எனக்கு அப்படின்னு. அவர் வந்து இல்லை அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு என்ஜினியரிங் அந்த மாதிரி தான் நீங்க போகணும். நான் வந்து என்னன்னா ரொம்ப இவருக்கு ஜோதிடம் பத்தி ஒன்றும் தெரியல, வேஸ்ட். எங்க அம்மாட்ட சொல்றேன், இவர் எது சொன்னாலும் நீ எடுத்துக்காத. நான் சொல்றேன் எங்க அம்மா கிட்ட, எங்க அம்மா கிட்டயும் இந்த சிறு வயதுல இவர் சரியில்லை, இவர் பாக்குறது சரியில்லை, தப்பா சொல்றாரு. ஏன்னா நான் வந்து மியூசிக் டைரக்டர், அவருக்கு தெரியாம அவர் வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். எங்க அம்மா சிரிக்கிறாங்க, சரி சின்ன பையன் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த ஜோதிட அறிமுகம்ன்றது அந்த 12-13 வயசுல தான் எனக்கு ஞாபகம். நீங்க ஆக்சுவலா ஒரு மதம் மாறினீங்க, திரும்ப வந்து மாறிக்கிங்க. முதல் முறை நீங்கள் மாறினீங்க இல்லையா? இப்போ இது ஏன் கேட்குறேன்னா, எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரியான சூழல்கள் அமையும்? மதம் மாறுறது, இல்லை வேறு ஊருக்கு நம்ம போயிடுறது, வேறு வெளிநாடுக்கு போயிடுறது, நமக்கு வந்து அந்நியமான ஒரு சூழலில் வாழ்க்கை அமைகிறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தசாகாலத்தில் அமையும்? மதம் மாறுவது என்பது அந்த ராகு தான் அதுக்கு காரணம். இந்த மதம் மாற்றம், வேறு மதத்தினரை அறிமுகப்படுத்துறது, இதெல்லாம் அந்த ராகு தசையில நடக்கிற ஒரு விஷயம்தான். எனக்கு ராகு தசை ஆரம்பிச்சு நான் வந்து அந்த கிறிஸ்துவனா மதம் மாறினேன். ஆரம்பிச்சு உடனே ஒரு ராகு தசை ஆரம்பித்து ஒரு 3 வருடத்திலேயே மதம் மாறிட்டேன். ஏன்னா அது வந்து இப்ப என்னோட இசையிலேயே நான் படிக்கும் போது அந்த இசை வந்து மேற்கத்திய இசை படிச்சேன். அதுல அந்த மேற்கத்திய கம்போசர்ஸ் எல்லாருமே அந்த சர்ச் ரிலேட்டடாவே பண்ணுவாங்க மியூசிக் எல்லாமே. ஸோ அந்த பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கவே அந்த கிறிஸ்துவ மதத்துல ஒரு ஈர்ப்பு வந்தது. வந்து இந்த சர்ச்சுக்கு போறது, ஏன்னா திருமணமும் ஆனது. அப்போ எனக்கு ராகுதசை பிறந்து உடனே திருமணம் ஆச்சு. பிறந்து அதான் அந்த 3 வருடத்திலேயே அந்த ராகுதசை ராகுபுக்தி முடியும் போதே அந்த திருமணமாகி நான் மதமும் மாறுற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. ஸோ ராகு அதுக்கு ஒரு மூல காரணம். இந்த மதம் மாறுவது, வேற்று மதத்தினரை நமக்கு அறிமுகப்படுத்தி அவர்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ ராகுதோஷம் ஃபுல்லாவே எனக்கு அது இருந்தது. திருமணம் ஆனதும் என் முதல் மனைவி வேறு ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க தான், நார்த்ல இருந்து வந்தவங்க. ஸோ நாங்கள் வீட்டில் தமிழை விட நாங்கள் ஆங்கிலத்தை தான் பேசி ஆகணுன்ற கட்டாயம். எப்பவுமே அந்த ராகு தசை முடிகிற வரைக்குமே நான் ஆங்கில வாட தான். என்னை பார்த்தா நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன்னு வேற சொல்லுவாங்க. ஏன்னா ஆங்கிலத்திலேயே பேச வேண்டிய கட்டாயம். இப்படி ஆங்கிலத்திலேயே பேசி தமிழ் பேசுவதே குறைந்து விட்டது அந்த சமயத்துல. தமிழ் வந்து சரளமாக பேசுறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா அடிச்சு நான் பார்த்துக்கோங்களேன் எப்போ ராகு தசையில. அண்ட் என் குழந்தைங்களும் ஆங்கிலத்திலேயே பேசி இப்போ அதனால அந்த ஆங்கிலம் எனக்கு அந்த குரு தசை பிறந்ததான் தமிழ்ல நான் மறுபடியும் பேசுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது. ஏன்னா நான் மியூசிக் டைரக்டர் ஆன அப்புறம் வர இயக்குநர்கள்கிட்ட தமிழ் பேச வேண்டிய கட்டாயம். அது பேசி இப்போ நான் சரளமாவே பேசுற அளவுக்கு இப்போ திருப்பி தமிழ். குரு தசை பிறந்துதான் பல மறுபடியும் மாற்றம் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையில. ஏன்னா அந்த கிறிஸ்துவ மதத்துல இருந்து நான் வெளியே வந்து மறுபடியும் நம்ம இந்து மதத்திலேயே, ஏன்னா அந்த தேடல் நிக்கவே இல்லை, நிக்கும் தேடியும் தான் இருக்கும். ஸோ அந்த குரு தசை பிறந்து இன்னும் தேடவே நம்ம வேத இது புஸ்தகத்தெல்லாம் படிச்சு நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அதுக்கு பெரிய எனக்கு அந்த ஒரு தேடல் வரவே நான் இந்து மதத்துக்கு மறுபடியும்
நம்ம மதத்துல. ஏன்னா அங்க விடை கிடைக்கல. நான் தேடுற பல விஷயங்கள் வந்து எனக்கு வாழ்க்கைக்கான விஷயங்களும் சரி, பகவான் லோகத்துக்கு போற விஷயமும் சரி, அதுல எனக்கு விடை கிடைக்கல. இப்படியே தேடிட்டு இருக்கும் போதுதான் 2013 காஞ்சி மகாபெரிவா அவரோட அறிமுகம். அவரே அதாவது நான் வந்து தேடிட்டு பகவானை கேட்கிறேன், எனக்கு ஒரு நல்ல குரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த இருட்டிலேயே பாதி வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். இப்போ பாதி வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். அந்த குருதசை ஆரம்பிச்சு இருட்டு போய் அதை பாருங்களேன், ராகுவை இருட்டுக்குரிய கிரகம். அவருடைய காரகத்துவம் என்ன? இருட்டுதான், ஏன்னா நிழல் கிரகம். சோ அந்த ராகுதசை ஃபுல்லாவே 18 வருஷம் ராகுதசை ஃபுல்லாவே அந்த இருட்டிலேயே பயணிக்காம, ஏன்னா பிறந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்கு. அந்த ராகுதோஷம் முடிகிற வரைக்கும், அந்த குருதசை பிறந்துதான் அந்த பாதி வெளிச்சத்துக்கு வந்தேன். மகாபரிவா வந்து இன்னும் நல்லா எனக்கு வாழ்க்கையோட பல விஷயங்கள் புரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு நான் பெரிய ஒரு நிறைய தெளிவு இருக்கு வாழ்க்கையில. ஒரு நல்ல பாதையில நம்ம எந்த பாதையில நம்ம பயணிக்கணும், எப்படி இருக்கணும்ன்ற பல விஷயங்களை மகாபெரிவா வந்துதான் எனக்கு தெரிஞ்சது என் வாழ்க்கையில. ஜோதிடம் அதுக்கப்புறம் வந்தது. ஒரு கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி படிக்க நேர்ந்தது. உங்களோட ஹாரோஸ்கோப்போட ஒரு சாம்பிள் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால, ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா இப்போ உங்க ஜாதகத்துல என்ன சிக்னிஃபிகண்டா இருந்தது? பொதுவா எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தா ஒருத்தர் இசைத்துறையில சாதிக்கலாம்? இப்போ 6-10 பாவமும் 10ஆம் பாவகமும் தான் நம்ம செய்யும் வேலையோ தொழிலையோ நிர்ணயிக்கிறது. சரி. ஆனா என் ஜாதகத்துல இப்ப இசைக்கு காரகர் யார்? சுக்கிரனை சொல்லலாம், சந்திரனையும் சொல்லலாம். சந்திரனும் சுக்கிரனும் இசைக்கு காரகர்கள். பாவகம் பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் பாவகம் தான் இசையை குறிக்கிறது. 3ஆம் பாவகம் அப்படின்றது இசையை குறிக்கிறது. சோ ஆனா என் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 6லயும் 10லயும் சுக்கிரனும் இல்ல, சந்திரனும் வரல. அப்ப நான் இசையில எப்படி இருக்கேன் அப்படின்னு நானே ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, இது என்னோட ஆய்வு, இது நான் அறிந்து கொண்டது என்னோட ஜாதகத்தை. அதுதான் வேணும். காலபுருஷ தத்துவத்துப்படியும் பார்த்தா சில விடை கிடைக்குதுன்றது என்னோட அபிப்பிராயம். காலபுருஷ தத்துவம் படி பார்த்தோம்னா இப்ப மேஷ லக்னம்னா முதல் வீடு. காலபுருஷ தத்துவப்படி மேஷ வீடு முதல் வீடு. அதுக்கு 10ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்காரு எனக்கு. மகரத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா என்னோட ஜனன ஜாதகம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு விடை கிடைக்கல. இதுதான் உண்மை. ஏன்னா நானே ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பாக்குறேன், இது என்ன கணக்கே வர மாட்டேங்கிறது. ஆனா 3ஆம் பாவகாதிபதி 3ஆம் வீட்டை பாக்குறாரு. கன்னியா லக்னம் ஆகி நான் பிறந்தது கன்னியா லக்னம், கன்னியா ராசி. 3ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் அமர்ந்து ரிஷபத்தில் அமர்ந்து 3ஆம் வீட்டை, அதாவது விருச்சிக வீட்டை பார்க்கிறார். அந்த திருக் இருக்கு, திருக் பலம் அப்படின்றது என்ன? அந்த பார்வை பலம் கிடைக்குது. சோ நான் என் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இல்ல அந்த கணக்கும் இடிக்கிறது. இது நம்ம ஜனன ஜாதகத்தை பார்த்தாலும் எனக்கு கணக்கு வரல. அப்ப வேற எப்படிதான் இதுக்கு விடை அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவம் படி பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆன்சர்ஸ் கிடைச்சது, எனக்கு சில விடைகள் கிடைச்சது. சோ அதையும் இதையும் இணைச்சு பார்க்கும்போது எனக்கு சில விடைகள் கிடைச்சது. ஆனா ஜோதிடத்துல அதுதான் அந்த ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளிய வச்சு பார்த்தோம்னா விடை கிடைக்க மாட்டேங்கிறது. பல விதத்துல நம்ம இணைவைகளையோ பார்வையோ சுபத்துவ பாவத்துவ விஷயங்களையோ, இப்ப நான் சொன்ன மாதிரி ராசி லக்னம் காலபுருஷ தத்துவம் இது எல்லாத்தையும் பார்த்து கணக்கிட்டு பார்க்கும்போது, அதனாலதான் எந்த ஒரு ஜோதிடனும் 100% மார்க்ஸ் கொடுக்க முடியறது இல்ல. ஒருத்தர் கேட்டீங்கன்னா 60% சொல்லுவாங்க, சில பேர் கேட்டீங்கன்னா 70% வரைக்கும் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளோத்தையும் கணக்கிட வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறோம். இதுக்கு ஒரு நிவர்த்தியா ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டா
நம்ம இதுக்கு ஆப் கிரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாதான் இதுக்கு முழு தீர்வு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜோதிடர்கள் வந்து இது எல்லாத்தையும் கணக்கிட்டு சொல்ற அளவுக்கு பண்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா தான் நான் பாக்குறேன். யாரா இருந்தாலும் சரி, அதான் பெரிய ஜோதிடர்கள் கூட இதை ஒத்துப்பாங்க இந்த விஷயத்துல. 100% நான் சொல்லிடுவேன்ப்பா அப்படின்னு எந்த ஜோதிடரும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கணக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதுல ஹியூமன் எரர்னு சொல்லுவோம். பொதுவா வந்து 6, 10 வச்சு நம்ம அதை கணக்கிட முடியும். அதே மாதிரி சுக்கிரன் அண்ட் சந்திரன் அவங்க இசை பத்தி தான் நம்ம இசை பேசுறதுனால சுக்கிரன் சந்திரன் காரகர்கள், இசைக்கு காரகர்கள். சரி, ஏன்னா மனம் சம்பந்தப்பட்டவர் சந்திரன். ஆமா, கலைக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கிரன். ஓகே, இப்போ இது மட்டும் போதாது. இத பாருங்களேன், இது ரெண்டுத்துக்கும் புத்தியும் வேணும், புதனும் வளர்த்து இருக்கணும். ஆக்சுவலா இது இன்னொரு விஷயம். புதன் என்ற கிரகம் எல்லா வேலைக்கும் தொழிலுக்கும் ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கணும். இல்லைன்னா எந்த ஒரு மனிதனுமே எந்த வேலையும் செய்ய முடியாது. இது புதன் வந்து சொல்லுவாங்க அக்கௌண்ட்ஸுக்கு சில இந்த மாதிரி காரகம், புதனுக்குன்னு சில காரகம் இருக்கு இல்லையா. புதன் வந்து எல்லாத்துக்குமே தேவை. மனித வாழ்க்கைக்கு புதன் நல்லா வலுத்து இருக்கணும். ஏன்னா புதன் தான் அறிவுக்கு காரகன். அப்படின்னும் போது புதன் நல்லா வலுத்து இருந்தா அந்தந்த எல்லா துறைக்கும் புதன் தேவைன்றது தான் என்னோட வேற ஒண்ணு. கூட இப்ப சுக்கிரன் சந்திரன் கூடவே புதன் நல்லபடியா இருக்கும். என் ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி, லக்னம் சுபத்துவமா இருக்கு. பௌர்ணமிக்கு 2 நாளுக்கு அப்புறம் த்விதியை திதியில பிறந்திருக்கேன். நல்ல ஒளிபொருந்திய சந்திரன் இருக்கார். பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் தான் லக்னத்துல. கன்னியா லக்னம், கன்னியா ராசியுமே. சோ புதன் லக்னம் வலுத்திருக்கு. சுப கிரகம் எப்பவுமே இந்த 1, 5, 9 சுப கிரகம் இருப்போ பார்வையோ தொடர்போ இருக்கும் போது ஜாதகருக்கு வாழ்க்கை நன்னாகும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நிவர்த்தி. புரியுது. சரி, 3 கால்னு சொல்லுவோம். ஒரு கால் லக்னம், இன்னொரு கால் 5ஆம் இடம், இன்னொரு கால் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். சோ 1 என் ஜாதகத்துல 1 நல்ல பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் அமர்ந்திருக்கார். 5ல சுக்கிரன் அமர்ந்திருக்கார். சோ 1, 5ன்றது ரொம்ப சுபத்துவமா இருக்கு. பங்கமற்று இருக்கு. அது முக்கியம். பங்கம் இல்லாம இருக்கணும். இது இந்த 1, 5, 9ன்றது. சோ 1ஆம் இடமும் 5ஆம் இடமும் பங்கம் இல்லாமல் 2 சுபர்கள் அமர்ந்திருக்கிறதுனால எது வந்தாலும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் சமாளிக்க முடியும். நிவர்த்தி இருக்கு. அதே மாதிரி லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். அதுவும் முக்கியம் இல்லையா. சோ லக்னாதிபதி ஆன புதன் 6ல் மறைந்திருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார். அதனால ஆட்சி பலு பெறுகிறார். 1. 2வது குருவோட சம்பந்தப்பட்டிருக்கார். குருவுடன் 3-4 டிகிரிக்குள் இணைந்து இருக்கார் 6ஆம் வீட்டுல. லக்னம் சுபத்துவம் அடைகிறது, லக்னாதிபதி சுபத்துவம் அடைகிறார். ஆட்சி வலுவுக்கு நிகரான வலுவுல தான் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்துல. மிதுன வீட்டோட பரிவர்த்தனை இருக்கு. அங்க சனி அமர்ந்திருக்காரு மிதுனத்துல. புதன் சனி பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால 6, 10 ஆக்சுவலா 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் கிரகங்கள் பரிவர்த்தனை அடைகிறது நல்லது இல்லைன்னு ஜோதிட விதி. அதுக்கு விதிவிலக்கு என்ன? சுபத்துவம். எப்பவுமே ஒரு விஷயம், ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலும் ஒரு நிவர்த்தி இருக்கணும். புரியுது. அதனாலதான் எனக்கு நிறைய எதிரிங்களை பாக்குற வாழ்க்கையில. ஆனாலும் எதிரிங்க வந்து ஜெயிக்க முடியாது. தற்காலிகமாக ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு எப்பவுமே நிவர்த்தி உண்டு. எதிரிகள் தோற்பார்கள். 6ஆம் இடம் குருவோட இருப்புனால வலுவடைகிறது. லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு, லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கார். எனக்கு நிவர்த்தி உண்டு. எதிரிகள் வெல்ல மாட்டார்கள். புரியுது சார், புரியுது. என்னதான் ஆனா எதுக்கு எதிரிகள் வராங்கன்னா அதான் புதன் லக்னாதிபதி 6ஆம் வீட்டுல இருந்து நடப்பு தசையும் போன குரு தசை கூட பாருங்க, 6ஆம் வீடு தசை. எதிரிங்க வந்தாலும் தோல்விதான் அடைஞ்சிட்டு போகணும். அதே நேரத்துல பகவானோட அனுகிரகம் இருக்கும். ஏன்னா குருவோட இருப்பினார்.
புரியுது சார். பகவான் அந்த இறை சக்தி தான் காப்பாற்றும். கண்டிப்பா என்ன வேற எந்த சக்தியும் என்னை காப்பாற்றாது. இறை சக்தி வந்து காப்பாற்றும் எப்பவுமே. அது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்து புண்ணியம் தான். ஆனா அதே பூர்வ ஜென்மத்து ஏதோ ஒரு தீய வினை எதிரிங்களை கொண்டு வரும். பூர்வ ஜென்மத்து நல்வினை வந்து காப்பாற்றும். புரியுது சார், புரியுது. இது ஒரு கெடுதல் நடந்தாலும் கூடவே ஒரு நிவர்த்தி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த ஜாதகத்துல தெரியறது, அது கட்டத்திலே தெரியறது, அமைப்பு அப்படி இருக்கு. புரியுது. இப்போ கரண்டா நீங்க இப்போ நீங்க இசையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இசையும் பண்றீங்க, கூடவே வந்து முதலீடுகள் அந்த மாதிரியான துறையிலையும் நீங்க வந்து பங்குச்சந்தையில இறங்கியிருக்கீங்க. பங்குச்சந்தையில வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஜாதக இதை பார்க்கணுமா, பார்த்துட்டு தான் இறங்கணுமா? இல்ல இப்போ ஜாதகம், அதாவது இந்த ஜாதகம் அப்படின்றது என்ன, ஜோதிஷம். நமக்கு வெளிச்சத்தை வாழ்க்கையில வெளிச்சத்துக்காக இருந்தா ஜோதிஷம். ஜோதின்றது வெளிச்சம். ஆமா. ஸோ வெளிச்சம் இது எனக்கு இந்த ஜோதிடம் நான் படித்ததனால்தான் சில முடிவுகளை என்னால் எடுக்க முடிந்தது. புரியுது. இசை என்றுமே இருக்கு. அது போக போறது இல்ல. பிறந்ததே இசை கலைஞனாக பிறந்தாச்சு, இசை கம்போசராக பிறந்தாச்சு. அது எப்பவுமே இருக்கதான் போகுது. அது தொழில் ரீதியா பண்றேனோ, தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கேனோ, நாளைக்கு மறுபடியும் பண்ண நேர்ந்தாலும் அது கண்டினியூ ஆகும். ஜோதிடம் படிச்சாச்சு. அது எதுக்கு படிச்சேன்றது ஒரு சொல்லிட்டேன், சின்ன வயசுல இருந்தே இருந்த ஒரு விஷயம். ஆனா இந்த ஜோதிடம் படிச்சுதான் சில முடிவுகளை என்னால் எடுக்க முடிந்தது. சரி, இப்ப தற்காலிகமாக இசையை சினிமாவுக்கு இசை அமைப்பதை நிறுத்தி வைப்போம் அப்படின்ற அந்த முடிவை எதனால என்னால் தீர்க்கமா எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த ஜோதிட அறிவு தான். இல்லைன்னா என்னால் அந்த முடிவை எடுத்திருக்க முடியாதுன்ற. என்ன மாதிரியான கிரக நிலைகள், சூழல்கள் அந்த மாதிரி இருந்தது? அந்த முடிவுக்கு போறதுக்கு காரணம் என்ன? அந்த இப்போ செய்யும் தொழில ஒரு நிம்மதி அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு நாம் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம். அதுல ஒரு நிம்மதி ரொம்ப முக்கியம் கருதுறேன் நான். அது எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டது. நிம்மதியா பண்ணணும், இடையூறுகள் நிறைய இருக்கக்கூடாது, தடைகள் நிறைய இருக்கக்கூடாது, நல்லபடியா போகணும். அது எனக்கு அந்த போன தசையில அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. குரு தசையில் ஏன்னா குரு வந்து 6ஆம் வீட்டுல அமர்ந்து தசை நடத்தினார். அதுல ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருந்தது. ஏன்னா குரு பாருங்களேன், அந்த கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யார்? குரு. அந்த வீட்டுக்கு 12 மறையறாரு. 12 மறைந்த தசை நடத்துகிறார். 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைந்து தசையும் நடத்துகிறார். அப்படின்னா என்ன? தடைகள் இருக்கும், இடையூறுகள் இருக்கும், நிம்மதி எல்லாம். எப்பவுமே ஒரு தசாநாதன் தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறையும் பொழுது இடையூறுகளும் தடைகளும் இருந்துட்டே இருக்கும். நிம்மதியற்ற தன்மையும் ஒரு நிலையற்ற தன்மையும் இதெல்லாம் கொடுக்கும். அது எனக்கு நடந்ததுனால அதெல்லாம் நடந்தது வந்து இப்ப தவறுன்னா அது தவறுன்னு பேசிக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு படிப்பினையா தான் நான் பாக்குறேன். அந்த படிப்பினை இருந்ததுனால தானே இன்னைக்கு இன்னொரு தெளிவா இருக்கேன்றது தான் என்னோட இது. ஸோ நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் பல தடைகளும் இடையூறுகளும் அவமானங்களும் அசிங்கமும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கறது. அந்த படிப்பினை இருக்கிறதுனால தான் ஒரு வாழ்க்கையில தெளிவு கிடைக்கிறது. இப்போ பங்குச்சந்தையில இறங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதகத்துல என்ன வலுவா இருக்கணும்? 6ஆம் இடம் 8ஆம் இடம். 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலுத்தாலே பங்குச்சந்தையில தைரியமா நுழையலாம். வலுத்தான்னா என்ன சொல்ல வரேன்னா சுபத்துவமாக வலுக்கிறது. அதுக்காக 6ஆம் இடம் வலுத்திருக்கு, அங்க போய் பாபகிரகம் எல்லாம் உட்காந்து ராகு சனி செவ்வாய் 6ஆம் கிரகம் எனக்கு 6ஆம் வீடு எனக்கு ரொம்ப வலுத்திருக்கு சார், நான் வந்து பங்குச்சந்தை அங்க வந்து உங்களுக்கு வேற மாதிரி விஷயம் நடக்கும். ஏன்னா அங்க வந்து சுபத்துவம் இல்லை. சுபத்துவம்னா என்ன? குரு சுக்கிர தொடர்பு, பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன், அந்த மாதிரி தொடர்புகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடம் சுபத்துவமா வலுக்கிறது, 8ஆம் இடம் சுபத்துவமா வலுக்கிறது அப்படின்னும் போது பங்குச்சந்தையில தாராளமாக இறங்கலாம். அது அப்படி இல்லாத நேரத்துல நீங்க பங்குச்சந்தையில நுழைஞ்சீங்கன்னா வெறும் தோல்வியை தான் சந்திக்க நேரிடும். இருக்கிற பணத்தெல்லாம் கூட இழக்க நேரிடும். எனக்கே
பங்குச்சந்தை நான் படித்து 2 வருடம் தோல்வியை தான் சந்திச்சிருக்கேன். தோல்வின்னா என்ன? பணம் இழப்பது. பணம். ஆனா அது அந்த தோல்வி வந்து இப்ப தோல்வின்றது தோல்வியாகவே இருப்பதில்லை. தோல்வி தான் வெற்றிக்கு படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால அந்த தோல்வியினால இன்னும் நான் படிச்சு சில விஷயங்களை புரிஞ்சிருந்தேன். இப்போ இந்த பணத்தை இழக்காம எப்படி பங்குச்சந்தையில நம்ம கன்சிஸ்டன்டா, அதாவது மாதம் நமக்கு வருமானத்தை நல்லபடி சம்பாதிக்கிறதுக்கான விஷயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க பணத்தை விடும்போதுதான் கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா முதல் நாள்ல இருந்தே நீங்க பணத்தையே பார்த்துட்டு இருந்தா எனக்கோ ஒரு நாள் வந்த பணம் எல்லாம் கூட போயிடும். சோ எனக்கு பங்குச்சந்தையில நுழைஞ்சு பல மாதங்கள் நான் பணத்தை இழக்க நேரிட்டது. அந்த இழக்கிறதுனாலதான் எனக்கு சில புரிதல்கள் வந்தது. இன்னும் இதை வந்து ஏன்னா நம்ம இப்போ சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்துட்டே இருந்தா நம்ம இவென்ச்சுவலி எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இந்த பேலன்ஸ் இல்லாம நம்ம சைக்கிள் ஓட்ட முடியாது. ஸோ அந்த பேலன்சிங் எப்படி பண்ணணும்ன்றத நம்ம கத்துக்கிறோம். அதனால இந்த 6-8 சுபத்துவமா இருந்து அதுக்கான தசா காலமும் நல்லபடியா இருந்ததுன்னா, தசா புக்திகளும் நல்லபடியா இருந்ததுன்னா தாராளமா இறங்கலாம். இப்ப இந்த பங்குச்சந்தை கூட இப்ப என்ன, இப்ப எனக்கு முழு நேர ஈடுபாடு அப்படின்றது கூட இல்ல. பண்றேன், மாத வருமானத்துக்கு பண்றேன். சோ சனி தசை நடக்கிறது இல்லையா? இப்போ சனி தசை எனக்கு யோக தசை. இப்ப நான் சொன்னேன் பரிவர்த்தனை 6-10 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை கிடையாது. ஆனா அதுக்கு விதிவிலக்கு என்ன? சனி சுபத்துவமா இருக்கார், குருவோட 2-3 டிகிரி பார்வையில இருக்கார். புரியுது, நல்ல சுபத்துவம். கேதுவோட இணைவது கூட ரொம்ப இது, கேதுவும் குருவோட பார்வையை வாங்குறார். சோ அதனால 6ஆம் வீட்டு அதிபதி ஆயிடுறாரு அவர். ஏன்னா பரிவர்த்தனை யோகத்துல 6ஆம் வீட்டு வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. 6ஆம் வீடுன்றது என்ன? நல்ல வேலை. வேலை விஷயத்துல நல்லபடியா போகும். அது தொழிலா இருக்கட்டும். ஏன்னா 6-10 வரும்போது வேலை தொழில்னு வருது. வேலை விஷயத்தில் எனக்கு வாழ்க்கை நல்லபடியா போகும், தொழில் விஷயத்தில் வேலை நல்லபடியா போகும், பங்குச்சந்தையிலயும் நல்லபடியா, நான் எது பண்ணாலும் நல்லபடியா போகும். நாளைக்கு வந்து நான் ஹோட்டல் திறக்கிறேன், ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு திறக்கிறேன், எனக்கு ஆர்வம் இருக்கு, அதுவும் நல்லபடியா போகும். நான் முடிவு பண்றதுதான். எனக்கு இருக்கிறது சங்கீதம் தான் கோர். அதனாலதான் இப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சாதான் பண்ணுவேன். நான் அந்த விஷயத்துல ரொம்பவே இதுவா இருக்கேன், தீர்மானமா இருக்கேன். ஏன்னா 6 வருஷம் நான் ஒரு திடமா இருக்கேன். நீங்க ஆக்சுவலா இடையில ஜோதிடம் வந்து ஜாதகமும் பார்த்துட்டு இருந்தீங்க கொஞ்சம் பேர் அப்படின்னு இருந்தீங்க. அது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது 2 நண்பர்களுக்கு நான் ஜோதிடம் பார்த்து சொல்லவே அவங்க அதுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்ல அப்படியே கொஞ்சம் அதை பரப்பிட்டாங்க. இவர்கிட்ட பாருங்கன்னு சொல்லி. அப்படியே கிட்டத்தட்ட 1000 பேருக்கு பார்த்துட்டேன் அந்த 2 வருடத்துல. 2019, 20, 21. ஆக்சுவலா நான் அது இன்னைக்கும் நிறுத்தல. முழு நேர ஈடுபாடு இல்லை, அவ்வளவுதான். அது நான் நிறுத்திட்டேன்னு சொல்றது தப்பு. ஏன்னா பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் முழு நேர ஈடுபாடு இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப டயரிங்கா இருந்தது அந்த ஜோதிடம்ன்றது. ஏன்னா நம்ம அது ரொம்ப நிறைய ஒரு கடல் அது. ஏன்னா ஒரு நாள் நான் மூட்ல சரியில்லைன்னா வந்தவங்களுக்கு நம்ம தொழில் சரியா செய்யாத மாதிரி ஆயிடும். நம்மளை நம்பி வரும்போது நம்ம அன்னைக்கு மூட்ல இல்லை. ஏன்னா அது எனக்கு தொழிலா வச்சுக்கிறதே ஒரு எனக்கு ஒரு இதுவா இருந்தது. ஏன்னா எந்த ஜோதிடருமே மகா பெரிய ஜோதிடர்ஸே அவங்க திருவாயில சொல்லியிருக்காங்க 100% என்னால முடியாதுன்னு அவங்களே சொல்றாங்க. அப்ப நான் வந்து இசையில வேற ஒரு ஈர்ப்பு உள்ளால. ஏன்னா அவங்க முழு நேர ஜோதிடர்கள், நான் முழு நேர ஜோதிடன் கிடையாது. நான் ஒரு பார்ட் டைமா தான் பண்ணணும்னு தான் பண்ணேன். அது 2 வருஷம் அப்படியே அது ஃபுல் டைமா ஆனது. அந்த 2 வருடம் 2.5 வருஷம் ஃபுல் டைமா இருந்தது எனக்கு. ஏன்னா ஆர்வம் இருந்தது, எனக்கும் ஆர்வம் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது முழு நேரமும் பண்றது வந்து எனக்கு ரொம்ப டயரிங்கா இருந்ததுனால. அண்ட் நம்ம வந்து ஜோதிடமும் பண்றோம், பங்குச்சந்தை இது நம்ம இசையிலயும் இருக்கோம், பங்குச்சந்தையும் பண்றோம். ஒரு நாள் நான் வந்து எனக்கு மூடு இல்லை அன்னைக்கு சொல்றதுக்கு. நான் பண்றவங்களுக்கு நான் கரெக்டா இருக்கணும். அதனாலதான் நான் என்ன பண்றேன், எனக்கு பண்றவங்களுக்கு கூட இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி எப்பவுமே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவேன். உடனே அன்னைக்கே பார்க்காம நம்ம
மனசை சீராக்கிண்டு பார்த்துக்கலாம். தொலைபேசி மூலமா நம்ம ஜோதிடம் பார்த்து சொல்றேன், அது நம்ம காமாயிடும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸைட்டடா இருப்போம் சில சமயம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்க்கறது சரி வராதுன்னு சொல்லிட்டு முழு நேரமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், கைட் பண்ணுறேன். எக்ஸலண்ட். பட் நாட் அஸ் அ ஃபுல் டைம் ஜோதிடன். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் மகா பெரியவா தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை உண்டாக்கினார். மகா பெரியவர் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தின அற்புதம்னு ஏதாவது இருக்கா, சொல்ல முடியுமா? பல அற்புதம். அதாவது இருட்டில் இருந்தவன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த, அதை விட என்ன ஒரு பெரிய அற்புதம் வேணும்னு சொல்லுங்களேன். வாழ்க்கைக்கு குருபலம் இருந்தாதான். ஏன்னா இப்போ இந்த ஜாதகத்துல கூட குருபலன்றது கோச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா வாழ்க்கைக்கு குருன்றவர் வாழ்க்கை ஃபுல்லா குரு. இன்னொரு 2 பிறப்போ 3 பிறப்போ இல்ல 100 பிறப்போ எடுக்க போறோமோ அது பகவானுக்கு தான் தெரியும். ஆனா அந்த குரு இருந்துட்டாருன்னா நம்மள நல்ல வழியில கொண்டு 100 பிறப்பு எடுக்கிறதுக்கு 1000 பிறப்பு எடுக்கிறதுக்கு 10 பிறப்புலயே நம்மள இல்ல யாரு கண்டா இன்னும் 2 பிறப்புலயே பகவான் ஒரு லோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார். நீங்க ஜோதிடம் படிச்சிருக்கீங்க, பரிகாரங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? இல்ல, பரிகாரம்ன்றதே நம்ம மன திருப்திக்கு தான். ஓகே. அது இப்போ ஒரு மனிதன் பெரியவனா இல்ல கிரகம் பெரியதா பெரியதா? அதாவது எப்படி இருக்குன்னா, அதாவது நம்ம வந்து இப்போ நமக்கு கெடுதல் செய்ய ஒரு கிரகம் அது தசையை நடத்துது இல்ல கோச்சார ரீதியா ஒரு விஷயத்த பண்றது. சனின்னே வச்சுப்போவே, சனி கோச்சாரத்துல அஷ்டம சனியா எடுத்துப்பா. இப்ப என்ன பண்றது, அஷ்டம சனி வந்துடுது இல்ல நமக்கு ஜன்ம சனி ஆயிடுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னா, இப்போ ஒண்ணு பண்றேன், நான் போய் சனியை போய் வழிபட்டு வந்தேன். அவர் வந்து பிரைப் எடுத்துக்க போறவரா அவர் சனி? அவர் என்ன மனிதரா? அவர் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணு அப்படின்ற பேர்ல சரி கொடுங்க பரிகாரம் அப்படின்னு வாங்கி வச்சுட்டு அவர் சனி வந்து அவர் பாக்கெட்ல வச்சுட்டு சரி கொடுத்து வாங்கிட்டு, அவர் மனிதர் இல்ல. அவருக்கு போய் நீங்க வந்து பிரைப் பண்ணி, அது பிரைப் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல, ஒரு லஞ்சம் கொடுக்குற லஞ்சம். அந்த லஞ்சத்தை வாங்கி கொண்டு சனி வந்து உங்களுக்கு வந்து வர படிப்பினையை தடுக்க போறது இல்ல, படிப்பினை நடந்தே தீரும். ஆகவே கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்வது என்பது நம் திருப்திக்கு தான், நம் திருப்திக்கு மட்டுமே. இப்ப நான் கூட பரிகாரம் சொன்னா கோயில் அப்படின்றத விட நான் பகவான் நாமத்தை கோயிலுக்கு போறது அவசியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. கோயிலுக்கு போங்க நானும் சொல்றது. ஏன்னா அதுல ஒரு மன நிம்மதியை அடையிறது, ஒரு சக்தி கொடுக்கறது தான் இறைவன். அது இறைவன் வந்து நமக்கு ஒரு சக்தியை கொடுத்து வரப்போற விஷயம் நடக்கத்தான் போகுது, ஆனா அதை தாங்கக்கூடிய வலிமையை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் கொடுக்கிறார் நமக்கு. அதனால அதுக்காகவே நம்ம கோயிலுக்கு போகணும். நான் கோயிலுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லவே வரல. ஏன்னா நானும் ஒரு ஜோதினா இருக்கும் போது நான் மக்களுக்கும் என்கிட்ட வர கிளையன்ஸ்க்கும் நான் சொல்றது இந்த கோயிலுக்கு போங்க, பகவான் வழிபட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா சக்தி கிடைக்குது நமக்கு. ஒரு வர ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு பாதிப்பு அப்படின்றதுல இருந்து நமக்கு அதை தாங்கக்கூடிய வலிமையை பகவான் நமக்கு கொடுக்கிறார். அப்படின்றதுக்காக நமக்கு கோயில் வழிபாடு அவசியம், இறை வழிபாடு அவசியம். அதே நேரத்துல பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறது நமக்கு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன். பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், அதுதான் பெரிய பரிகாரம். பெரிய பரிகாரம் பகவான் நாமத்தை. அதே மாதிரி நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க, யாருக்கும் கஷ்டத்தை பண்ணாதீங்க. ஏன்னா கஷ்டம் பண்ணும்போது திருப்பி இன்னொரு பிறப்புல நீங்க வந்து திருப்பி அதற்கான வினைய சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடும். அதனால நம்ம முடிந்த வரை நம்மளால நல்ல விஷயத்தையே நினைச்சு பேசி நல்ல வழியிலே இருந்து முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உபயோகமா இருந்து கெடுதல் செய்யாம இருந்தாலே நல்லது. இறை வழிபாடு அவசியம்தான், கோயிலுக்கு போகணும், பகவான் நாமத்தை சொல்லணும். சோ அதெல்லாம் பரிகாரம் தானே, இல்லைன்னு சொல்லல. பரிகாரம்ன்றது அந்த புரிதலோட நம்ம அணுகணும்ன்ற, வேற ஒண்ணும் இல்ல. பரிகாரம் என்பது ஜோதிடத்தில் இருக்கு, ஆனா புரிதல் வேற மாதிரியா இருக்கு மக்களிடையே. பரிகாரம் என்பது நம் கோயிலுக்கு போனால் நமக்கு வந்து வரப்போகும் கஷ்டமோ நஷ்டமோ வராது என்ற நம்பிக்கையில போகாதீங்க. இவ்வளவுதான். வரப்போற கஷ்ட நஷ்டத்துல இருந்து என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடுவேனா, அவ்வளவுதான். அது
நம்ம கேட்கறோமோ இல்லையோ அதுதான் நடக்கவும் போகுது. இந்த மனிதன் வந்து இப்ப கேட்டுட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு எனக்கு இந்த கஷ்டம் வருது நீ பாத்துக்கோன்னு சொல்றதுனால அந்த கஷ்டம் வராம போயிட போறது இல்ல, அந்த கஷ்டம் வந்தே தீரும். அதனால்தான் பிறப்பே எடுக்கிறாய். பிறப்பு எடுக்கிறதே அந்த பயனை அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறது தான். நல்வினையோ தீவினையோ அதான் அனுபவிக்கதான் நம்ம பிறக்கிறோம். ஆனா அத வந்து நடத்தி நம்ம அதை நடத்தும் போது அதை நடக்கும் போது என்ன ஆகுது, கர்மம் கழியறது. புரியுது. இப்ப நான் ஒரு வாதத்துக்கு இப்படி கூட பேசுவோமே, பகவான் வந்து நம்ம கொடுக்குற லஞ்சத்தை திருப்பதியிலயோ இல்ல எந்த ஸ்தலமா இருக்கட்டும் வாங்கிட்டாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வாங்கிட்டாரு, இந்த பிறப்புல நீ தடுத்துக்கிற இப்படியும் சொல்லலாம். சரி இந்த பிறப்புல நீ அப்ப அடுத்த பிறப்புல செஞ்ச கர்ம வினையும் நல்வினையும் தீவினையும் நம்ம கழிக்கணும். புரியுது. கழித்தல் அப்படின்றது ரொம்ப அவசியம். அந்த கழிக்கிறதுக்காக தான் மனித பிறப்பையை நம்ம எடுக்கணும். இந்த புரிதல் இருந்துட்டாலே போதும் மனிதர்களுக்கு. ஸோ அந்த கர்ம கடனை கழிக்கிறதுக்கு சில விஷயங்கள் நடந்தே ஆகணும். அதனால அதை அனுபவிச்சுட்டு போறதுன்ற ஒரு மனசக்தி நமக்கு தேவைப்படுறது. ஆமா, அது நம்ம அவாய்ட் பண்ண முடியவே முடியாது. அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. புரியுது சார், புரியுது சார். ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம உங்களோட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. கோசார பயிற்சிகள் அதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு நாள் நல்ல ஓய்வுல இந்த ஜோதிடம் பத்தின பல விஷயங்களை நம்ம பேசுவோம். நேயர்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் ரொம்ப நன்றி சார். சக்தி விகடனுக்கு நன்றி. சக்தி விகடன் நேயர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.